சிவபெருமானுடைய சிறப்பே அவர் அனுகிரகம் செய்தாலும் நிகிரகம் செய்தாலும் சிரிப்பு தான் எப்போதும் இருக்கும். முகத்திலே இருக்கக்கூடிய முறுவல் மட்டும் மாறவே மாறாது. காஞ்சியிலே கைலாசநாதர் கோயில் என்ற ஒரு திருக்கோயில், ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என்று பெயர். பல்லவ மன்னர்களுக்குள்ளே பரம ரசிகனாயும் பெரும் சிவபக்தனாகவும் இருந்த அந்த மன்னர் எடுப்பித்த கோயில். அந்த கோயிலினுடைய சிறப்பே அதை பிரதட்சணமாக வரும்போது ஒரு புறம் முழுக்க அனுகிரக வடிவங்களாக எழுந்தருளச் செய்து, மற்றொரு புறத்திலே நிகிரக வடிவங்கள், தண்டித்த கோலங்கள் எல்லாம், காமனை எரித்தது, யானை தோல் உரித்தது, முப்புறத்தை எரித்தது, இது மாதிரியான கோலங்களாகவும் இருக்கும். அதனுடைய சிறப்பே அதில் இருக்கக்கூடிய அத்தனை மூர்த்தத்திலும் எம்பெருமான் சிரித்துக் கொண்டிருப்பார். அங்கே பல்லவர் காலத்திலே வரையறை செய்யப்பட்டது. சோழப்பேரரசு தொடங்கி பிற்கால பாண்டியர்கள் என்ன, விஜயநகர மன்னர்கள், நாயகர்கள், மராட்டியர்கள் காலம் வரையிலும் சித்திரங்களாக தீட்டினாலும் சரி, சிற்பங்களாக வடித்தாலும் சரி, சிவபெருமானுடைய வடிவங்கள் எப்போதும் சிரித்த நிலையிலே இருக்க வேண்டும் என்றே நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நான் கோபம் வந்துருச்சுன்னா அப்படியே உக்கிரமாக மாறிட்டார் அப்படின்னா அப்புறம் நமக்கு அவருக்கு வித்தியாசம் தான் போயிடும். எத்தனை கோபம் வந்தாலும் அந்த இடத்துல உக்கிரத்திற்கு இடமே கிடையாது சிவபெருமானிடத்தை. அதிலும் சிரித்து கொண்டிருப்பார். ஏன்னா அதை சைவ சித்தாந்தம் சொல்லும்போது, இப்படி கோபம் கொப்பளிக்கக்கூடிய ரௌத்ரமான மூர்த்தங்களை சொல்லும்போது அதுவும் கருணையின் வெளிப்பாடுங்கிறது. அது மரக்கருணைன்னு அதுக்கு பேர் வைக்குது. கருணைத்தான் கொஞ்சம் அப்படியே ஆவேசப்பட்டு வரக்கூடிய கருணை. ரொம்ப பிழை செய்த பிள்ளையை ஒரு கோபாவேசத்திலே அவனை குனிய வைத்து முதுகில் 4 சாத்து சாத்துவாம்மா. அந்த இடத்துல அந்த அடிக்கு ஒரு காரணம் இருக்குது. அது பிரயோஜனப்பட்டது அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்கு தான். அப்போ அந்த இடத்துல வெளிப்பட்ட கோபமும் கருணையின் வெளிப்பாடுன்னு கொள்வது தான் சைவ சித்தாந்தம். அதனால் கருணையை அறக்கருணை மரக்கருணைன்னு 2ஆக பிரித்து, அனுகிரகம் செய்யக்கூடிய வடிவங்கள் நிகிரகம் செய்தாலும் சரி, அந்த 2 நிலையிலும் எம்பெருமான் சிரித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு திருவிளையாடல் நிமித்தமும் அதிலே நடிக்க வேண்டி எம்பெருமான் பல்வேறு வேடங்களை தரிக்கிறார். அந்த இடத்திலே எப்படி புறப்பட்டு வந்தால் அந்த காட்சியிலே பொருந்துவாரோ, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, இது பெருமான் தான் வந்திருக்காருன்னு சந்தேகம் வரக்கூடாது. இயல்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா அதற்கு என்ன வேடம் பொருத்தமாக இருக்குமோ அந்த வேடத்திலே புறப்பட்டு வருவார். திருவிளையாடல் நிச்சயமாக அத்தனை பேரும் கேட்டிருப்போம், இல்லை பார்த்திருப்போம். விறகு வெட்டியாக புறப்பட்டு வருவார். ஏன்னா அந்த அத்தனை பெரிய இசை அறிஞரை தோற்கடிக்கணும். தன்னையே நாளும் பாடிக்கொண்டிருந்த ஒரு இசைவாணர் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். அவருக்காக வேண்டி, உன்னிடத்தே போட்டியிடுவதற்கு பாண்டிய நாட்டிலே பெரிய இசை வித்வான்கள்லாம் வர வேண்டியதில்லை, ஒரு விறகு வெட்டி போரும் அப்படிங்கிறத காட்டி அவனுடைய கர்வத்தை அடக்கணும். அடக்கி பாண்டிய நாட்டின் பெருமையை நிலைபெறச் செய்யணும். அதனாலே சாமானியமான ஒரு விறகு வெட்டி போலே வந்தார். யாருக்கும் சந்தேகமே வரல. ஒரு விறகு வெட்டிக்கு என்னென்னலாம் செயல்கள் உண்டோ அத்தனை செயல்களையும் செய்தார். விறகு வெட்டி எப்படி வேடமிடுவாரோ அந்த வேடத்திலேயே வந்தார். தூக்கி கட்டி அந்த வேட்டியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே ரொம்ப லாவகமாக அந்த விறகு சுமையை சுமந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து விற்கும்படியாக வந்தார். கூலியாளாக வந்தாலும் யாருக்கும் சந்தேகமே வராது. கூலியாளினுடைய லட்சணமே கொடுத்த கூலிக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் இல்லைன்னா உடனே படுத்து தூங்கிடுவான், வேலை செய்யாமல் இருப்பான். அதையும் செய்தார் பெருமான். இப்படி என்னவெல்லாம் உண்டோ அத்தனை லட்சணத்தையும் எந்த வேடம் தரித்தாலும் அதை ரொம்ப வசத்தியாக செய்யக்கூடியவர். அதிலே சமர்த்தர். அது இவருடைய தனிச்சிறப்பு. அதனால் தான் நாம் ஈர்க்கப்படுகிறோம். கோயில் எப்படியே லிங்கமூர்த்தமாகத்தான் இருக்கார், அவரை அப்படியே தியானிக்கணும்னு சொன்னால் அந்த பக்குவ நிலை வருவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக அமையும். அப்படி பார்த்து 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 இந்த திருவேடங்களை பழகிக்கொண்டால் நாளைக்கு இந்த உருவமாக இல்லாமல் அருவுருவமான ஒரு லிங்க வடிவத்தை பார்த்தாலும் கூட, இவர்தானே அன்னைக்கு விறகு வெட்டியாக வந்தார், இந்த பெருமான் தானே இசைவாது செய்வதற்காக வந்தார், இந்த பெருமான் தானே அன்று வளையல் விட்டு திருவிளையாடல் செய்தார், இந்த பெருமான் தானே பிட்டுக்காக மண் சுமந்தார், இவர்தானே பிறம்படி பெற்றார்னு அத்தனையும் இவர்தான் செய்தார்னு அந்த லிங்க உருவத்தின் பேரிலே ஒரு பிடிப்பு ஏற்படும். அப்போ அதற்கு அடிப்படையாக இந்த உருவ வழிபாட்டிற்கு நாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிகள் வகுத்து, இன்னென்ன மலர்களாலே, இப்படிப்பட்ட பட்டினாலே, இந்த ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு இப்படி அலங்காரம் செய்து, இந்த மாதிரியாக உபச்சாரம் எல்லாம் செய்து அவரை வீதியிலே எழுந்தருளச் செய்து கொண்டாடி மகிழ்ந்துன்னு இத்தனையும் செய்கிறோம்.